என்னங்க, வெளியே ஃபுட் டெலிவரி பாய் வருவான். அவனுக்கு பில் அமௌண்ட்டு 2550 ரூபாய். ஃபோன்பே பண்ணிவிட்டு பார்சலை வாங்கி வைங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று மாற்று துணிகளையும் துண்டையும் தோளில் போட்டுக்கொண்டு குளியல் அறை நோக்கி நடக்கலானாள் சாருமதி. என்ன சாரு, காலங்காத்தாலேயே ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்க? பில்லு பார்த்தியா? 2550 ரூபாய். ஏன் இன்னைக்கு ஒரு நாள் நீ சமையல் செஞ்சா என்ன குறைஞ்சு போயிடும்? இந்த வயசுலேயும் அம்மா தினமும் 3 வேளையும் அவங்களே தனியாக எல்லா வேலையும் பார்க்குறாங்க. நீ அவங்களுக்கு கூட ஒத்தாசை பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல்னு படுத்துட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டு சாப்பாடு இல்லை என்று நொந்து கொண்டான் விக்ரமன். எதுக்கு இப்போ 2550 ரூபான்னு இழுக்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? சரியான அம்மா புள்ள. நானும் நேற்று எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட சேர்ந்து ஷாப்பிங்குன்னு காலையில் போய் சாயங்காலம் வரைக்கும் கடையாக சுற்றி மாலில் ஏறி இறங்கி எவ்வளவு அழுத்து போச்சு தெரியுமா? காலையில் எழுந்திரிக்கவே முடியல, உடம்பெல்லாம் அப்படி ஒரு வலி. அதோடு எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகிற உங்களுக்கும் காலேஜ் போகிற உங்கள் தங்கச்சிக்கும் நேரமாயிடுச்சுன்னு நினச்சி ஆன்லைனில் பண்ணினது தப்பு தான். நானும் உடம்பு சரியில்லைன்னு இழுத்து போத்திக்கிட்டு படுத்திருந்தேன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போது வெளியே ஹோட்டலில் தானே போய் சாப்பிடுவீங்க என்று திறந்த வாயை மூடாமல் வாக்குவாதம் செய்தாள். விக்ரமனுக்கோ ஏண்டா கேட்டோம் என்று இருந்தது. விக்ரமனும் சாருமதியும் காதலித்துத்தான் திருமணம் செய்து கொண்டார்கள். விக்ரமனின் குடும்பமோ மிடில் கிளாஸ். சாருமதி பணக்கார வீட்டு பெண். அவளுடைய அப்பா சொந்தமாக ஆடை தயாரிப்பு நிறுவனம் வைத்திருந்தார். சாரு ஃபேப்ரிக்ஸ் என்ற பெயரில் இயங்கும் அந்த நிறுவனத்தின் ஆடைகள் உள்நாட்டில் மட்டும் இல்லாது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகிறது. இதனால் பணத்திற்கு பஞ்சமே இல்லா வாழ்க்கை சாருமதிக்கு. சிறிய வயது முதலே தான் கேட்டது கிடைக்க வேண்டும் என்ற அடம் அவளுக்கு அதிகம். அதனால்தான் விக்ரமனை சாருவின் அப்பாவிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் சாருமதி இனி தன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டாள் என்று தெரிந்து திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டினார் அவர். விக்ரமனின் அப்பா அவனுக்கு 22 வயது இருக்கும்போது இறந்துவிட்டார். அப்போது அவன் இன்ஜினியரிங் இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்தான். படிப்பு முடிந்தவுடன் வேலையும் கிடைத்தது. விக்ரமனின் சம்பளம், அப்பாவின் பென்ஷன் இரண்டும் இருந்ததால் குடும்பம் பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது. சாருவின் அப்பா விக்ரமனை வீட்டோடு மாப்பிள்ளையாக வரும்படி பலமுறை மறைமுகமாகவும் நேரடியாகவும் கேட்டு பார்த்தார். சாருவும் இது பற்றி அவனிடம் பலமுறை கேட்டிருக்கிறாள். என்னோட படிப்பு, என்னோட வேலை, சம்பளம், என்னை நம்பியிருக்கும் என் அம்மா, தங்கை, என் கடமைகள், இவற்றை பற்றியெல்லாம் நான் உன்னிடம் சொல்லி நீ அதற்கு சம்மதமும் கூறிய பின்புதானே நீ என்னை திருமணம் செய்து கொண்டாய். என் வசதிக்கு உனக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேன். அதற்கு மேல் உனக்கு உன் பிறந்த வீட்டைப் போல் வசதிகள் வேண்டுமென்றால் அங்கு போய் சிறிது நாட்கள் தங்கிவிட்டு வா என்று சொல்லிவிட்டான். அதற்குள் ஆர்டர் செய்திருந்த உணவு வரவும் ரூபாய் 2550 ஃபோன்பே செய்துவிட்டு உணவை கொண்டு வந்து சாப்பாட்டு மேஜை மேல் வைத்தான். தன்னுடைய காலை வேலைகளை முடித்து கல்லூரிக்கு போக தயாரானாள் விக்ரமனின் தங்கை சந்திரிகா. செடியில் இருந்த ஒரு ரோஜா பூவை பறித்து ஹாலில் சிரித்து கொண்டிருந்த தன் தந்தையின் போட்டோவுக்கு வைத்துவிட்டு ஊதுபத்தி ஏற்றி கும்பிட்டு விட்டு அம்மாவிடம் வந்தாள். அம்மா, இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா என்றாள். கூடவே விக்ரமனும் வந்தான். அம்மா, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம், ஒரு ஊசி போட்டால் எல்லாமே சரியாயிடும் என்றான். வேண்டாம் விக்ரமா, மாத்திரை போதும், இன்னும் சிறிது நேரம் விட்டு கசாயம் செஞ்சு குடிச்சேன்னா சரியாயிடும் என்றாள் அம்மா. இந்த காய்ச்சலோட நீங்கள் எப்படிம்மா அதையெல்லாம் செய்ய முடியும்? நான் சாருமதி கிட்ட சொல்கிறேன் என்றான். நீங்கள் எழுந்திருக்க வேண்டாம், இன்னைக்கு முழுவதும் நல்லா ரெஸ்ட் எடுங்க என்றான். சாருமதி குளித்துவிட்டு புது புடவை உடுத்தி வந்திருந்தாள். என்ன சாரு, சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டான்னு ஆர்டர் பண்ணியிருக்க? அம்மா என்ன சாப்பிடுவாங்க? மாத்திரை வேற போடணும், அவங்களுக்கு இட்லி வாங்கலையா என்று குரலை உயர்த்தினான் விக்ரமன். என்னை திட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதுமே, நீங்களே போய் அவங்க கிட்ட கேளுங்க, நான் சாப்பிட என்ன வேணும்னு கேட்டனா இல்லையான்னு. ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தங்கச்சிக்கிட்டேயும் உங்கள் அம்மா கிட்டேயும் கேட்டுட்டு தான் ஆர்டர் பண்ணினேன். அப்போவே இட்லி வேணும்னு சொல்ல வேண்டியது தானே? நான் கேட்டப்போ எனக்கு எதுனாலும் பரவாயில்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு முதல்ல கிளம்புங்க என்றாள் கோபமாக. இருந்த உணவுகளில் சப்பாத்தி ஓரளவிற்கு மென்மையாக இருந்தது. அதில் 2 எடுத்து வைத்து ஒரு ஓரத்தில் வெஜிடபிள் குருமா ஊற்றி, இந்தா இதை அம்மாவுக்கு கொடு என்றான்.
அவன் சொல்வதற்கும் சாருமதி தட்டில் பரோட்டாவை வைத்து சாப்பிடுவதற்கும் சரியாக இருந்தது. அதிகாலையிலேயே அண்ணன் அண்ணிக்குள் நடக்கும் வாக்குவாதத்தை சந்திரிகா கவனிக்க தவறவில்லை. அண்ணா என்கிட்டதா, நான் அம்மாவுக்கு கொடுக்குறேன் என்று எடுத்து சென்றாள். அம்மா இந்தா சாப்பிட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கோ, பிளாஸ்கில் சுடுதண்ணி இருக்கு என்று அம்மாவின் கையில் தட்டை கொடுத்துவிட்டு தன்னுடைய புத்தகப்பையை எடுத்துக்கொண்டு, அண்ணி மதியம் லஞ்ச் பாக்ஸ் இல்லையா என்றாள். அண்ணியின் முகம் கோபத்தில் மாறுவதை கண்டதும், பரவாயில்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்று கிளம்பிவிட்டாள். சந்திரிகா இந்தா பணம், மதியம் கேன்டீனில் ஏதாவது சாப்பிடு என்று 500 ரூபாய் நோட்டை எடுத்த விக்ரமன், அவங்க கேன்டீனில் சுத்தமாகவே சாப்பாடு இல்லையா, சாப்பாட்டில் கரப்பான் பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னு பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம் என்று சாருமதி சொல்ல, அவளின் எண்ணம் புரிந்த சந்திரிகா, பரவாயில்லை அண்ணா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோடவே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்று முகத்தை தொங்க போட்டு கொண்டு சென்று விட்டான். சாப்பிட்டு முடித்து தன் அறைக்கு சென்று உடை மாற்றி கொண்டு வந்தவன், சாரு 11 மணிக்கு அம்மாவுக்கு அவங்க சொல்கிற மாதிரி என்னென்ன போடணும்னு கேட்டு கசாயம் வச்சு கொடு என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பும் முன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு செல்ல ரூமுக்கு சென்றான். கொடுத்த சப்பாத்தியில் 1 வாய் மட்டுமே சாப்பிட்டு விட்டு மீதி அப்படியே கிடந்தது. அம்மா நல்ல நாளிலேயே சப்பாத்தி சாப்பிட மாட்டார், இன்று அதுவும் காய்ச்சலோடு எப்படி முடியும்? எடுத்து கொடுத்த மாத்திரையும் அங்கேயே அப்படியே கிடந்தது. இனி சாருவிடம் விவாதம் செய்ய நேரமில்லை. கடைக்கு சென்று 2 இட்லிகளையும் சாம்பாரையும் வாங்கி வந்து கொடுத்து விட்டு போகலாம் என்று ரூமை விட்டு வெளியே வந்தான். கோகிலாம்மா கோகிலாம்மா என்று கூப்பிட்டு கொண்டே பக்கத்து வீட்டு மரகதம் கையில் ஒரு பாக்கெட் காப்பி பொடியுடன் வந்தாள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆண்டி என்றான். ஓஹோ அப்படியா, நேத்தே என்கிட்ட என்னமோ உடம்பு குளிர்ற மாதிரி இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒன்றுமில்லை, நான் நேற்று காப்பி பொடி காலி ஆகிருச்சுன்னு அம்மா கிட்ட புதுசு உடைக்காத காப்பி பொடி பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு போனேன், அதை திருப்பி கொடுக்கலாம்னு தான் வந்தேன் என்று பக்கத்து டேபிளில் காப்பி பொடியை வைத்துவிட்டு, அம்மா ஏதாவது சாப்பிட்டாங்களாப்பா என்று கேட்டாள் மரகதம். இன்னும் இல்லை ஆண்டி, அவங்களுக்கு இட்லி வாங்கத்தான் போயிட்டு இருக்கேன் என்றான் விக்ரமன். நானே இட்லி சாம்பார் தான் டிஃபனுக்கு செஞ்சேன், நீ ஆஃபீஸுக்கு கிளம்புப்பா, நானே கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே அம்மாவை பார்த்துட்டு போகிறேன் என்றாள் மரகதம். தேங்க்ஸ் ஆண்டி, சீக்கிரமாக கொடுத்துருங்க, அவங்க மாத்திரை சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பினான். மரகதம் சூடான இட்லிகளை கோகிலாவிற்கு கொடுத்துவிட்டு மாத்திரையையும் எடுத்து கையில் கொடுத்துவிட்டு சென்றார். சிறிது நேர தூக்கத்திற்கு பின் 12 மணி வாக்கில் எழுந்த கோகிலா தானே கசாயம் வைத்து குடித்தாள். சாரு தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். தூங்கி எழுந்ததும், அத்தை உங்களுக்கு சரியாயிடுச்சா? அம்மா ஃபோன் பண்ணினாங்க, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பியவள் ஏதோ நினைத்தவளாய், அத்தை மத்தியானம் எனக்கு எதுவும் சமைக்காதீங்க, உங்களுக்கு மட்டும் பண்ணிக்கோங்க, அம்மா எனக்கும் சேர்த்து தான் சமையல் பண்ணியிருக்காங்களாம் என்று சொல்லிவிட்டு தன் தாய் வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள். மாதத்தில் பாதி நாட்கள் தன் அம்மா வீட்டில்தான் இருப்பாள் சாருமதி. அவளுக்கு சுதாகர் என்ற ஒரு தம்பி இருக்கிறான். சினிமாவில் வரும் பணக்கார பையன்களுக்கு இருக்கும் எல்லா குண அதிசயங்களும் அவனுக்கு உண்டு. நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது, சூதாட்டம், குடிப்பழக்கம் என்று எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்தது. அவனுடைய பழக்க வழக்கங்களினால் நிறைய பிரச்சனைகள் வரும். வந்தாலுமே அலட்டிக்கொள்ளாமல் அதையெல்லாம் பணத்தை போட்டு மூடி விடுவார் சாருவின் அப்பா. அன்று மாலை சாருவை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவதற்காக சுதாகர் வந்தான். அதற்குள் கோகிலா எழுந்து நடமாட ஆரம்பித்திருந்தாள். மதியமே இட்லிக்கு மாவு அரைப்பதற்கு ஊற வைத்திருந்த மாவை கிரைண்டரில் போட்டுக்கொண்டு இருந்தாள். வீட்டிற்கு வந்த சாருமதி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், அத்தை எனக்கும் தம்பிக்கும் 2 காஃபி போட்டு கொடுங்க என்றாள். இன்னும் படுத்து கொண்டே இருந்தால் தன் மகனுக்கும் மகளுக்கும் சரியான சாப்பாடு கிடைக்காது என்பதை உணர்ந்து தன்னுடைய காய்ச்சல் முழுவதுமாக குணமாகாத நிலையிலும் கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள் கோகிலா. சமையல் அறைக்கு வந்த சுதாகர், அத்தை உடம்பு சரியில்லைன்னு அக்கா சொன்னாங்க, இப்போ பரவாயில்லையா என்று மிகவும் அக்கறையோடு விசாரித்தான். இப்போ கொஞ்சம் பரவாயில்லை தம்பி என்றாள் கோகிலா. அவன் அப்படி அக்கறையாக கோகிலாவை விசாரிப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. சுதாகருக்கு ரொம்ப நாட்களாகவே சந்திரிகா மேல் ஒரு கண். அவளுடன் வழிந்து பேசுவான். ஆனால் சந்திரிகாவிற்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. சுதாகரின் நடவடிக்கை பற்றி தன் அம்மாவிடம் வந்து சொல்வாள். நீ பாட்டுக்கு இதை போய் உன் அண்ணன்கிட்ட சொல்லிடாத, அப்புறம் அவனுக்கும் உங்க அண்ணிக்கும் சண்டை வந்துடும், வீட்டில் பெரிய பூகம்பமே உண்டாயிரும், அவனை கண்டும் காணாம விட்டுடு என்பாள் கோகிலா.
சந்திரிகா படிப்பை முடித்ததும் அவளுக்கும் கேம்பஸில் வேலை கிடைத்தது. 1 வருடம் வேலைக்கு போயிருப்பாள். அதற்குள் அவளுடன் வேலை செய்யும் ஒருவனை காதலிப்பதாக செய்தி வரவும் அம்மாவும் அண்ணனும் பதறிவிட்டார்கள். தன் மகளை மலை போல் நம்பியிருந்த கோகிலாவிற்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. தன் ஊதாரி தம்பிக்கு இவளை திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று நினைத்த சாருமதியின் கனவும் சுக்குநூறாகி போனது. அதற்குள் தூரத்து சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளையை தேடி பிடித்து சந்திரிகாவின் பெண் பார்க்கும் படலத்தை ஏற்பாடு செய்தார்கள். வந்திருக்கும் மாப்பிள்ளையிடம் தன் காதல் விஷயத்தை தனியாக பேசும் நேரத்தில் சொல்லிவிட்டாள் சந்திரிகா. மாப்பிள்ளையும் எதுவும் சொல்லாமல் பெண்ணை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். தன் காதலை வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்ட சந்திரிகா நண்பர்கள் உதவியுடன் கௌதமை ரெஜிஸ்டர் ஆபீஸில் கரம் பிடித்தாள். அம்மாவும் அண்ணனும் நீ என் முகத்திலேயே விழிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது சாருமதிக்கு கோகிலாவை திட்டுவதற்கு இன்னும் வசதியாக போய்விட்டது. எப்ப பாரு என் பொண்ணு மாதிரி வருமானு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க. நீங்க வளர்த்தின வளர்ப்ப பாருங்க. உங்க பொண்ணு செஞ்ச வேலையால வெளியே தலை காட்ட முடியல. எல்லாரும் கேட்குறாங்க. கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு நம்ம வேணும். இப்போ மேடம் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் யாரையும் மதிக்காம அவ இஷ்டத்துக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஓடுகாலி கழுத என்று திட்டினாள். கோகிலாவிற்கு தன் மகள் செய்ததை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல், மருமகள் தன் மகளை வாய்க்கு வந்தபடி திட்டுவதை தடுக்கவும் முடியாமல் கண்ணீர் விட்டபடி கணவனின் புகைப்படம் முன் உட்கார்ந்திருந்தாள். 2-3 மாதங்கள் ஓடியது. கோகிலா மகள் நினைப்பில் உடல் பாதியாக இளைத்து போனாள். ஒரு நாள் கடைக்கு செல்லும்போது கோகிலா சந்திரிகாவை பார்த்தாள். அம்மா என்று ஓடி வந்து என்னை மன்னிச்சிடுமா என்று கையை பிடித்து கொண்டாள். பெத்த மனசு பித்து என்பது மிகச் சரிதான் என்பது போல கோகிலா தன் மகளை கட்டி அணைத்து கொண்டாள். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு வீட்டிற்கு வந்தவள் விக்ரமனின் வருகைக்காக காத்திருந்தாள். வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த விக்ரமனிடம் சந்திரிகா கடைவீதியில் பார்த்ததை பற்றி கூறினாள் கோகிலா. தன் தாயின் தவிப்பை பற்றி புரிந்து கொண்டவனாய், சரிம்மா, நம்ம நாளைக்கு போய் அவளை பார்த்துட்டு வருவோம். கல்யாணம் முடிஞ்சு செய்ய வேண்டிய சடங்குகளை பற்றி பேசிட்டு அவங்கள வீட்டுக்கு வர சொல்லிட்டு வருவோம் என்றான். விக்ரமன் பேசிக்கொண்டிருக்கும் போதே சாருமதி வழக்கம் போல் தன் தாய் வீட்டிற்கு போய்விட்டு திரும்பி வந்தாள். யாரை வீட்டுக்கு வர சொல்றீங்க என்று எல்லாம் தெரிந்தும் தெரியாதவளைப் போல கேள்வி கேட்டாள். சந்திரிகாவையும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க என்றான். ஏன், அவன் நம்மளை மதிக்காம ஓடி போனதெல்லாம் இப்போ உங்கள் 2 பேருக்கும் மறந்து போச்சா என்றாள். அவளோட மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ்வளவுதானே. ஏன், நம்ம 2 பேரும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா என்றான் விக்ரமன். என்ன விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? நம்மளோட உங்கள் தங்கச்சியை கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் அம்மா கிட்ட நம்மளை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியே என்ன 2 வருஷம் காக்க வச்சிங்க. நம்ம 2 பேரோட வீட்லேயும் பெற்றவங்க சம்மதத்தோடு தானே நம்ம கல்யாணம் நடந்துச்சு. நான் ஒன்றும் உங்கள் தங்கச்சி மாதிரி ஓடி வரலையே என்றாள். இவளிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட விக்ரமன், நடந்தது நடந்து போச்சு. அம்மா சந்தோஷத்துக்காக தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் என்றான். எல்லா முடிவுகளையும் அம்மாவும் மகனும் சேர்ந்து நீங்களே முடிவு பண்ணிட்டா அப்போ இந்த வீட்டில் நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? இதை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலை உங்களுக்கு? அப்போது நான் என்ன இந்த வீட்டில் வேலைக்காரியா என்று கத்திவிட்டு சமையல் அறைக்கு சென்றவள் பாத்திரங்களை போட்டு உடைத்தாள். கோகிலாவிற்கு கண்ணீர் விடுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாத நிலை. எப்படியாவது சாருமதியை சமாதானப்படுத்தி சந்திரிகாவையும் அவளுடைய புருஷனையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அம்மா, நீங்கள் ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு சமையலறை நோக்கி சென்றான் விக்ரமன். சாரு, ஒரு கப் காஃபி வேணும் என்றான் மெதுவாக. பாலை காய்ச்சி ஏற்கனவே கோகிலா போட்டு வைத்திருந்த டிகாஷனை கலந்து அவன் வாங்க கை நீட்டிய போது கையில் கொடுக்காமல் பட்டென்று கீழே வைத்தாள். அதில் 2 பாய் காபி கீழே வழிந்திருந்தது. தன் தம்பியின் கெட்ட பழக்கங்கள் உற்றார், உறவினர், தெரிந்தவர்கள், நண்பர்கள் என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்ததால் அவனுக்கு பெண் கிடைப்பது அரிதாகி போனது. விக்ரமனை எப்படியாவது சமாதானப்படுத்தி சந்திரிகாவை சுதாகருக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று சாருவும் அவன் தம்பியும் போட்டு வைத்திருந்த திட்டம் நடக்கவில்லையே என்ற எரிச்சல் அவளுக்கு. சந்திரிகாவை வீட்டோடு சேர்க்கவே கூடாது, அவள் கஷ்டப்பட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தாள். சாருமா, இங்கே பாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு என்று விக்ரமன் முடிப்பதற்குள் எரிமலையாய் வெடித்தாள். என்னத்த
பொறுமையாக கேட்கணும். இந்த வீட்டுக்கும் உங்கள் ஓடுகாலி தங்கச்சிக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அவள் எப்போ நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அப்போவே அவள் செத்துட்டான்னு நினச்சி சனியனை தலை முழுகிறத விட்டுட்டு திரும்பவும் மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்கிறீங்களே. உங்களுக்கும் அவன் மேலே நிறைய கோபம் இருந்துச்சு. நீங்களே இதை பேசலை. இது உங்கள் அம்மாவோட வேலைதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஓடுகாலியை பிரிஞ்சு இருக்க முடியலை. நீங்கள் உங்கள் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் திரும்பவும் உங்கள் தங்கச்சியை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். உங்கள் அம்மாவுக்கு மருமகள் வேணுமா இல்லை மகள் வேணுமான்னு அவங்களே முடிவு பண்ணட்டும் என்று எரிமலையாய் வெடித்தாள். சாரு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறதை கேளு என்று கூறிய விக்ரமனின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அவளுக்கு போட்ட காஃபியையும் பிஸ்கட்டையும் தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்று விட்டாள். அவளை பின்தொடர்ந்து விக்ரமனும் அறைக்கு சென்றான். சாருமதியின் பிடிவாத குணம் கோகிலாவுக்கு நன்றாகவே தெரியும். அவள் ஒன்றை சொன்னால் அதிலிருந்து மாறவே மாட்டாள். தன் மகனின் முயற்சிகள் வீணாகி விடுமோ என்ற பயம் வந்தது கோகிலாவிற்கு. எதுக்கு இப்போ என் பின்னாலேயே வர்றீங்க? இல்லை, சந்திரிகாவையும் மாப்பிள்ளையையும் சாரு குறுக்கிட்டார். இதோ பாருங்க, நான் அப்போ சொன்னது தான். அவள் இங்கே வந்தா நான் போயிடுவேன். இங்கே பாரு சாரு, அவங்க இங்கே வருவாங்க. நீ இஷ்டம் இருந்தால் இங்கே இரு, இல்லைனா நீ சொன்னபடியே செய் என்று கூறிவிட்டு ஹாலில் சோஃபாவில் வந்து படுத்து கொண்டான். அம்மா, எனக்கு ராத்திரிக்கு சாப்பாடு வேண்டாம், பசியில்லை என்று சொல்லிவிட்டு ஹாலிலேயே தூங்கி போனான். இரவு தன் பக்கத்தில் விக்ரமன் இல்லாததை கண்டு எழுந்து வந்து பார்த்த சாரு அவன் ஹாலில் தூங்குவதை பார்த்து, இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணினா நான் சம்மதிச்சிடுவேன்னு நினச்சிங்களா என்று முணங்கிவிட்டு உள்ளே போய் மீண்டும் தூங்கிவிட்டாள். இரவெல்லாம் தூக்கமே வரவில்லை கோகிலாவிற்கு. சாருமதி இப்படி முரண்டு பிடிக்கிறாளே என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டாள். காலை 5 மணிக்கே எழுந்து மனதில் மகளின் யோசனையை ஓடவிட்டு கொண்டிருக்க கை மட்டும் தன் பாட்டுக்கு வேலைகளை செய்து கொண்டிருந்தது. காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வந்த விக்ரமன் அம்மா கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு, அம்மா, இன்னைக்கு மதியம் பாதி நாள் விடுப்பு சொல்லியிருக்கேன். ஆஃபீஸில் இருந்து 1 மணிக்கு வந்துடுவேன். நீங்கள் ரெடியாக இருங்க, சந்திரிகாவை போய் பார்த்துட்டு வரலாம் என்றான். இதை தான் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த சாரு விடுவிடுவென பெரிய சூட்கேஸ் ஒன்றை எடுத்து தன் துணிகளை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு நான் கிளம்புகிறேன் என்றாள். விக்ரமன் பதில் எதுவும் கூறவில்லை. கோகிலா மட்டும், வேண்டாம்மா, போகாத, நான் சொல்கிறதே கேளு, நான் விக்ரமன் கிட்ட சொல்கிறேன், சந்திரிகா இங்கே வரமாட்டாள் என்றாள் கோகிலா. அம்மா, நீங்கள் சும்மா இருங்க. வீட்டில் எல்லாமே இவளோட இஷ்டத்துக்கு தான் நடக்கணுமா என்ன? இவங்க அப்பா வீட்டில் போய் எல்லோரையும் அவள் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கட்டும், இங்கே வேண்டாம் என்றான். ஆமாம், எங்கள் வீட்டில் நான் தான் இளவரசி. அங்கே நான் வச்சது தான் சட்டம். எல்லாமே என் இஷ்டத்துக்கு தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு கேப் ஒன்றை புக் செய்து கொண்டு கிளம்பினாள். அம்மா விக்ரமனிடம் சாருமதியை தடுக்கும்படி கூறினாள். போகட்டும், விடுங்க. அவளுக்கு நம்ம அருமை தெரியும் காலம் வரும், சீக்கிரம் வரும் என்று கூறிவிட்டான். அம்மாவும் மகனும் போய் சந்திரிகாவையும் அவள் கணவன் கௌதமையும் வீட்டிற்கு கூட்டி வந்தார்கள். முறையாக எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் செய்தார்கள். கௌதம் மிகவும் நல்ல குணம் உடையவன், திறமையானவன், நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கிறான். அத்தை, எனக்கு அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அம்மா இல்லையேன்னு நான் ரொம்ப ஏங்கி இருக்கேன். நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கலேனா உங்களை நான் அம்மானு கூப்பிடட்டா என்று அவன் கேட்கவும் உருகிப்போனாள் கோகிலா. தாராளமாக கூப்பிடுங்க தம்பி. சந்திரிகாவுக்கு நாங்களாக பார்த்துருந்தா கூட உங்களை மாதிரி ஒரு பையனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது என்றார் கோகிலா. நாட்கள் ஓட ஆரம்பித்தது. விக்ரமனும் கோகிலாவும் பலமுறை சாருவின் வீட்டிற்கு சென்று அவளை வீட்டிற்கு வரும்படி கூறியும் அவள் வர மறுத்துவிட்டாள். ஒருமுறை சந்திரிகாவும் கடை தெருவில் அண்ணியை பார்த்து பேச முயற்சிக்க சாரு முகத்தை திருப்பிக் கொண்டாள். சாருவின் தம்பி சுதாகருக்கு ஒரு நல்ல இடத்தில் சம்பந்தம் கிடைத்தது. பெரிய பணக்கார இடம். விக்ரமனுக்கு திருமணத்திற்கு அழைப்பு வந்தது. போனான். சாரு அவனை கண்டுகொள்ளவே இல்லை. இந்த பட்டுப்புடவை எங்கள் அப்பா எனக்காகவே டிசைன் பண்ணினாரு, எங்கள் ஃபேக்ட்ரியில் செஞ்சது. இதோட விலை 1 லட்சம் என்று மினுமினுக்கும் பட்டுப்புடவையையும் உடல் முழுவதும் தங்கமுமாய் சாரு தன்னுடைய பணக்கார பகட்டை உறவினர்களிடம் பேசிக்கொண்டிருந்தாள். அவளை பார்த்து, நீ இன்னும் மாறவே இல்லை என்று சிரித்து கொண்டான் விக்ரமன் மனதிற்குள். திருமணம் முடிந்ததும் சாப்பிடக்கூட இல்லை. கிளம்பியவனிடம் சாருவின் அம்மா வந்தாள். என்ன மாப்பிள்ளை, சாப்பிடாமலேயே கிளம்புறீங்க? பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும் என்றாள். நானும் சாருவுக்கு தினமும் புத்திமதி சொல்லிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் அவள் உங்களையும் சம்மந்தி அம்மாவையும் புரிஞ்சுக்கிட்டு தேடி வருவாள் என்று நம்பிக்கையுடன் கூறினாள் சாருவின் அம்மா. சுதாகரின் மனைவி அபிராமி பெரும் பணக்காரி. சாருவை சுத்தமாக மதிப்பதில்லை. உங்கள் அக்கா அவங்க புருஷன் வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன ஏன் அதிகாரம் பண்ணுறாங்க? நான் என்ன அவங்களுக்கு வேலைக்காரியா என்றாள்.
நான் இந்த வீட்டு மருமகள், எனக்குத்தான் இங்கே முதல் உரிமை. பிறந்த வீட்டுக்கு வந்தம்மா அம்மா கையால் சாப்பிட்டமான்னு போய்கிட்டே இருக்கணும் என்று சாருவிடம் நேரடியாகவே ஒரு நாள் கூறிவிட்டாள். தன் தம்பியிடம் அவள் மனைவியை கண்டிக்கும்படி கூறினாள் சாரு. ஆனால் அவள் செய்யறதுல என்ன தப்பு? நீயும் வாழாம என்னையும் வாழ விடாம ஏனக்கா வீட்டில் பிரச்சனையை உண்டாக்குற என்று சொல்லிவிட்டான். தம்பியா இப்படி பேசுவது அதிர்ச்சியாக இருந்தது சாருவிக்கு. அப்பாவிடம் முறையிட்டாள். அபி சின்ன பொண்ணு, நீதான் கண்ணு பொறுத்து போகணும் என்று அப்பாவும் தன் மருமகளுக்கே ஒத்து ஊதினார். மலை உச்சியில் நின்று கொண்டிருந்தவள் திடீரென்று அகலபாதாளத்தில் விழுந்து விட்டதைப் போலிருந்தது சாருவிக்கு. கண்களில் கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருந்தவளிடம் அம்மா வந்தாள். இனிமேலும் நீ இங்கே இருந்தா உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. கல்யாணமான பொண்ணு புருஷன் வீட்டில் இருக்கிறது தான் அழகு, மரியாதையும் கூட. அதுதான் உன் வீடு, உடனே கிளம்பு என்றாள் அம்மா. எல்லாம் புரிந்து தெளிந்திருந்தது சாருவின் புத்திக்கு. துணிகளை பெட்டியில் போட்டு எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சுதாகரும் அபிராமியும் சினிமாவிற்கு போவதற்காக காரில் உட்கார்ந்திருந்தார்கள். அக்கா, எங்கே போற? நான் என் வீட்டுக்கு போகிறேன் ஆச்சரியமாக பார்த்தார் சுதாகரும் அபிராமியும். நான் போகிற வழியில் உன்னை உன் வீட்டில் விட்டுட்டு போகிறேன் வா என்றான் அவன். எதுவும் வேண்டாம், நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே ஆட்டோ பிடிக்க வந்தாள். தன் பைக்கில் விக்ரமன் நின்று கொண்டிருந்தான். சாருவின் அம்மா ஏற்கனவே ஃபோன் செய்திருந்தாள் அவனுக்கு. நடுவீதி என்று பாராமல் ஓடி சென்று அவனை கட்டி கொண்டாள். என்னை மன்னிச்சிடுங்க, அத்தைக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்கணும். எங்கள் வீட்டில் எல்லாமே என் இஷ்டத்துக்கு தான் நடக்கும். நான் தான் இளவரசின்னு என்னென்னவோ பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்றாள். மார்பில் புதைந்திருந்த அவள் முகத்தை நிமிர்த்தி, உங்கள் வீட்டில் நீ இளவரசியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட மகாராணி எப்பவுமே நீ மட்டும்தான் என்றான் புன்னகையோடு. பைக்கில் பின்னமர்ந்து கணவனை கட்டிக்கொண்டு காற்றில் பறக்கும் இந்த சந்தோஷத்திற்கு பிறந்த வீட்டில் கோடி கோடியாய் எவ்வளவு பணம் இருந்தாலும் ஈடாகாது என்று மனதில் நினைத்தவளாய் தன் புகுந்த வீடு நோக்கி பயணமானாள் சாருமதி.